முன்மாதிரியான வாழ்வை வெளிக்காட்டி வாழ நம்மை அழைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் இத்தொழுகையில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இத்தொழுகையின் தொடக்கத்திற்காக அனைவரும் இணைந்து கர்த்தர் பெரியவர் என தொடங்கும் பாடலை பாடுவோம். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஜெபம் செய்வோம். முன்மாதிரியான வாழ்வை தினம் தினம் நாங்கள் வெளிக்காட்டி வாழ வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்வான பரிசுத்த நாளினுடைய காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், பயபக்தியோடு ஆண்டவரை பணிந்து கொள்ளவும் இந்த நல்ல வாய்ப்பை நீர் எங்களுக்கு நல்கியிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இறைவா, இத்தொழுகையின் வழியாக உம்மை தொழுதிட தங்களை இணைத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும், அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இத்தொழுகையின் வழியாக
உம்முடைய உடன் இருப்பை எல்லோரும் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் அருள் செய்வீராக. இத்தொழுகையின் வழியாக நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், தியானிக்கின்ற திருமறை தொடர்பான சிந்தனைகள் அனைத்தையும் எங்கள் வாழ்வுக்கு பயன் நிறைந்ததாக அமைத்து தாரும். இத்தொழுகையின் தொடக்கம் முதல் நிறைவு வரையிலும் உம்முடைய ஆவியரின் ஆற்றல் எங்களிலே வெளிப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இறைப்புகளுக்கு மாட்சிமை உண்டாக அனைவரும் இணைந்து முதலாவது ஞானப் பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என தொடங்கும் முதலாவது ஞானப் பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். அனைவரும் இணைந்து முதலாவது சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 1 அனைவரும் இணைந்து வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவர். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என தூய வாழ்வு வாழ நம்மை அழைக்கும் ஆண்டவர் திருமுன்னர் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட முயலுவோம். அன்பு இறை மக்களே, நாம் அனைவரும் முன்மாதிரியான வாழ்வு வாழவே ஆண்டவர் நம்மை அழைத்துள்ளார். ஆனால் நாமோ கெட்ட வார்த்தைகளையும் பிறர் மனம் புண்படும் வார்த்தைகளையும் பேசி பேச்சில் முன்மாதிரியை வெளிக்காட்ட தவறினோம் அல்லவா? ஒழுக்கமற்ற செயல்கள், ஒழுங்கீனமான செயல்கள், மது அருந்துதல், லஞ்சம் வாங்குதல் போன்ற தீய செயல்களை செய்து தூய வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட தவறினோம் அல்லவா? சண்டை போடுதல், பிரிவினைகளை ஏற்படுத்துதல் போன்ற தீச்செயல்கள் வழியாக ஒற்றுமையில் முன்மாதிரியை வெளிக்காட்ட தவறினோம் அல்லவா? ஆணவ சிந்தனை, ஆணவ செயல்கள், நான் என்கின்ற மனப்போங்கு, பிறரை மனிதராக மதியாமை போன்ற தீச்செயல்களால் தாழ்மையில் முன்மாதிரியை வெளிக்காட்ட தவறினோம் அல்லவா? சுயநல சிந்தனை, சுயநல செயல்பாடு, என்னுடையது எனக்கு மட்டுமே என்கின்ற தீச்செயல்களால் பகிர்தல் என்கின்ற நற்பண்புக்கு முன்மாதிரியை வெளிக்காட்ட தவறினோம் அல்லவா? இறை வேண்டல் செய்யாமை, இறை இல்லம் செல்லாமை, கட்டளைகளை கை கொள்ளாமை, திருமறை வழி நடவாமை போன்ற தீச்செயல்களால் கிறிஸ்தவ தன்மையில் முன்மாதிரியை வெளிக்காட்ட தவறினோம் அல்லவா? இந்த பாவ செயல்களை உணர்ந்து நிர்பந்தமான பாவியாய் என தொடங்கும் பாடல் வழியாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து
விட்டுவிட முயலுவோமா? அனைத்து ஆற்றலும் பேரிரக்கமும் கொண்ட கடவுள் மன்னிப்பையும் பாவ வாழ்வினின்று விடுதலையையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்தி முன்மாதிரியான வாழ்வு வாழ தம் ஆவியரின் அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரின் அருள் கரத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கின்றவர்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்ற நன்மைகளுக்காகவும் இன்னும் பெற இருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துவோம். துன்பம் நிறைந்த கால சூழலிலும் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழ முடியாவிட்டாலும் நமது இல்லங்களையே ஆலயங்களாக்கி ஆண்டவரை தொழுதிடவும் அதன் வழியாக முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்திடவும் ஆண்டவர் அருள் செய்து வருகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இறையவரால் படைக்கப்பட்டுள்ள இறை மக்களாகிய நாம் முன்மாதிரியான வாழ்வு வாழ ஆண்டவர் நமக்கு தந்துள்ள திருமறைக்காகவும் திருச்சபை என்னும் சிறந்த அமைப்பிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். முன்மாதிரியான வாழ்வு வாழ ஆண்டவர் நமக்கு தந்துள்ள பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, ஆசிரியர்கள், அருள் பணியாளர்கள், பிள்ளைகள் போன்றோருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே என தொடங்கும் பாடல் வழியாக நமது நன்றிகளை ஆண்டவருக்கு ஏறெடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே.
ஆமன். இந்த நாளிற்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை. தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். முன்மாதிரியான வாழ்வு வாழ்வதற்கு எங்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்நாளினுடைய காலை வேளையிலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய இல்லங்களில் இருந்து உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு நீர் தந்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இவ்வேளையிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற போது ஆண்டவர் எங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை செவிமடுத்து கேட்டு நன்மைகளினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் உம்மண்டையில் மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபையானது இந்நாள் வரையிலும் உம்முடைய திருப்புகளை பறைசாற்றி கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் வருகின்ற காலங்களிலும் உம்முடைய திருப்புகளை பறைசாற்றுகின்ற ஊடகமாக எங்களுடைய திருச்சபையானது செயல்படுவதற்கு ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திருச்சபையினுடைய அனைத்து திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறப்பாக திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற மூப்பர்கள், திருச்சபையின் பணியாளர்கள், கிளை சங்கங்களினுடைய உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரும் தங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பணிகளை மிக சிறப்பாக செய்து நிறைவேற்றவும், அதன் வழியாக ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய ஆசியையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் நீர் துணை நிற்க வேண்டும் என்று
உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காக உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். குடும்பங்களிலே வாழ்ந்து வருகின்ற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆற்றலையும் அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பிள்ளைகளினுடைய பராமரிப்பு, பிள்ளைகளினுடைய பாதுகாவல் அன்பு பெற்றோருக்கு தாராளமாய் கிடைக்க ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து குடும்ப வாழ்வுக்காக ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். அரசு துறையின் வாயிலாய், தனியார் துறையின் வாயிலாய், வாகனங்களின் வழியாய், வியாபாரங்களின் வழியாய், இன்னும் பல்வேறு விதமான தொழில்களின் வழியாய் தங்கள் பணிகளை செய்து வருகின்ற அனைவரோடும் இறை ஆசி இருப்பதாக. வேலை செய்வதற்குரிய ஆற்றலை கொடும், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடும், நல்ல வருமானங்களை கொடும், மகிழ்வான குடும்ப வாழ்வை எல்லோரும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காய் காத்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக மன்றாடுகிறோம். திருமண வாழ்வுக்காக எதிர்நோக்குகின்ற பிள்ளைகளுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். வெளிநாடு செல்ல ஆயத்தத்தோடு இருக்கின்ற திருச்சபையின் மக்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். குழந்தை செல்வங்களுக்காக உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். உயர் கல்விக்காக காத்திருக்கிற நபர்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆண்டவர் சந்திப்பீராக. யார் யார் என்ன என்ன நன்மைகளை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ, எதிர்பார்க்கிறார்களோ, அவைகள் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்வி பயிலுகின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல உடல் நலனையும் நல்ல ஞானத்தையும் கொடுப்பீராக. நல்ல முறையிலே கற்று எதிர்காலத்திலே உயர்ந்த கல்விமான்களாக உயர் பதவிகளிலே எங்கள் பிள்ளைகள் அமர்ந்து திருச்சபையையும் குடும்பத்தையும் அலங்கரிக்கின்ற ஒளி விளக்குகளாய் செயல்பட ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை கையில் ஏந்தி அரவணைத்து ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லா பிள்ளைகளும் இயேசுவை போல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைய வளர்ச்சியடைய ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் மக்கள் கல்வியின் நிமித்தமாகவும் வேலையின் நிமித்தமாகவும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். இருக்கிற இடங்களிலே உம்முடைய பராமரிப்பையும் உம்முடைய பாதுகாவலையும் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய ஆசியும் அவர்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக. எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற சொத்துக்கள், செல்வங்கள், மிருக ஜீவன்கள், பறவை வகைகள் எல்லாவற்றிற்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். அனைத்தையும் அனைவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் மக்கள் பலகீனத்தோடு
சுகவீனத்தோடு சிலர் இருப்பதை ஆண்டவர் காண்கிறீர். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உம்முடைய பலனையும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுப்பீராக. நானே உன்னை குணமாக்குகின்ற இறைவன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றீர். அப்படிப்பட்ட வாக்குறுதியை எல்லோரிலும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பல்வேறு விதமான துன்பங்களோடு, கஷ்டங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. அவர்களையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து அவர்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைத்து மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபையை சுற்றிலும் வாழ்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறோம். அனைவரோடும் இறை ஆசி இருப்பதாக. அனைவருக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். எங்களுடைய பேராயத்தை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பேராயரை கடவுள் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பேராயத்தினுடைய அனைத்து நிறுவனங்களையும் திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பேராயமும் பேராயத்தினுடைய திருச்சபைகளும் பேராயத்தினுடைய நிறுவனங்களும் இறை அரசினுடைய சாட்சியின் சின்னங்களாய் இந்த மண்ணுலகிலே செயல்படுவதற்கு ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களுடைய நாட்டின் பல்வேறு இடங்களிலே பல்வேறு குழுக்களின் வழியாக அருள்பணி ஊழியங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. ஊழியம் செய்கின்ற மக்களையும் ஊழியம் கொள்ளுகின்ற மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்காக உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். நாட்டிலே நல்லாட்சி நடைபெறவும் நாட்டு மக்கள் அதன் வழியாக வாழ்வு பெறவும் ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். உலக நாடுகளினுடைய அமைதிக்காக உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். நாடுகளுக்கிடையே நல்ல உறவையும் அமைதியையும் ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாடுகளின் எல்லை பகுதிகளிலே பல துன்பங்கள் அடிக்கடி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வன்முறை நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, கொரோனா என்கின்ற கொள்ளை நோயானது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்து வேதனையோடு உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். இந்த துன்பமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய பகுதிகளிலும் இந்த துன்பமானது விரைவாக தீவிரமாக பரவிக்கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர்தாமே எங்களுக்கு இரக்கம் காட்டுவீராக. இந்த துன்பத்தில் இருந்து மக்களுக்கு வாழ்வு கொடுப்பீராக. இந்த துன்பம் இந்த உலகத்தை விட்டே மறைந்து போவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த துன்பத்திலே சிக்கி மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. இந்த துன்பத்தில் இருந்து முழுமையான விடுதலையை எல்லோரும் பெற்றுக்கொள்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பல இடங்களிலே பலர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் மன அமைதியை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த துன்பத்தின் நிமித்தமாக பலர் தங்களுடைய வேலைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து அவர்களுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு அரசு பல உதவிகளை செய்ய ஆண்டவர் துணை நிற்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் அந்த மருந்துகளின் வழியாக ஆண்டவருடைய ஆற்றல் மக்களிலே வெளிப்படவும் இந்த துன்பம் முழுவதுமாக அகன்று அதிவிரைவாக மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்வுக்கு திரும்ப ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று
உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் உம்மிடத்திலே நாங்கள் கேட்ட நன்மைகள் கொஞ்சம், இன்னும் பல நன்மைகள் உம்மிடத்தில் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் எங்களுக்கு தந்து இந்த மண்ணுலகிலே நாங்கள் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஒவ்வொரு நாளும் வாழ இறைவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமேன். அருளுரைக்கு ஆயத்தமாக அனைவரும் இணைந்து ஆராதனை பாடல்கள் என்கின்ற புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்ற 404வது பாடலை பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம் என தொடங்கும் 404வது பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம்.
அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முற்படுகின்றோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய சத்தம் எங்களுடைய செவிகளிலே தொனிக்கட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற நாங்கள் அவற்றை எங்களுடைய இதயத்திலே பதித்து வாழ்விலே வெளிப்படுத்தி இந்த மண்ணுலகிலே முன்மாதிரியை வெளிக்காட்ட இறைவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய திருப்பெயரில் இந்த காலை தொழுகையின் வழியாக ஆண்டவரை தொழுதிட இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய ஆசியும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் நின்று நிலவுவதாக. இன்றைய சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். நீலகிரி மாவட்டத்தில் மணல் வயல் என்கின்ற சிற்றூரை சார்ந்த ஒருவர் ஜோசப் என்பவர். அவருடைய 9 வயது மகன் கிறிஸ்டி ஜோசப் என்பவர். இவர் அருகிலுள்ள திரு இருதய மேல்நிலை பள்ளியிலே கல்வி பயின்று வந்தான்.
2005 ஆண்டு மார்ச் மாதம் 14வது நாள் மாலை 4:30 மணி அளவிலே பள்ளிக்கூடத்தில் இருந்து தன்னுடைய 7 வயது தங்கை லிட்னா மற்றும் அவருடைய நண்பர்களோடு இல்லத்திற்கு வந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது இந்த கிறிஸ்டி ஜோசப்பினுடைய தங்கை லிட்னாவை வெறி நாய் ஒன்று கடித்து குதறுவதற்காக விரைந்து ஓடி வருவதை இந்த கிறிஸ்டி ஜோசப் என்கின்ற நபர் பார்த்தார். பார்த்த மாத்திரத்திலே அந்த வெறி நாயின் கழுத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு அந்த வெறி நாயோடு போராடிக் கொண்டே இருந்தார். சுமார் 10 நிமிடங்கள் அந்த வெறி நாயோடு போராடினார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து கூடினார்கள். இந்த வெறி நாயை விட்டுவிடும்படி கிறிஸ்டி ஜோசப் இடத்திலே சொன்னார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், இந்த வெறி நாயை நான் விட்டுவிட்டால் என்னுடைய தங்கையையும் என்னுடைய நண்பர்களையும் இந்த நாயானது கடித்து குதறிவிடும். எனவே இதை நான் விடுவதில்லை என்று சொல்லி அந்த நாயோடு போராடினான். அவருடைய 2 கைகளிலும் பல இடங்களிலே இந்த நாயானது கடித்து வைத்தது. எனினும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த நாயோடு இந்த சிறுவன் போராடி தன்னுடைய நண்பர்களையும் தன்னுடைய தங்கையையும் காப்பாற்றினார். இந்த வீர செயலை பாராட்டி தமிழக அரசு 2006வது ஆண்டு ஜனவரி மாதம் 26வது நாள் இந்த சிறுவனுக்கு அண்ணா விருதை கொடுத்து கனப்படுத்தியது என்பதனை செய்தித்தாள் வழியாக நாம் அறிந்திருக்க வாய்ப்புண்டு. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்று, அவருடைய மக்களாகிய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த மண்ணுலகிலே முன்மாதிரியான வாழ்வை வெளிக்காட்டி வாழ வேண்டும் என்பது. எப்படி இந்த சிறுவன் முன்மாதிரியான வாழ்வை வெளிக்காட்டினானோ அதுபோல நாமும் நம்முடைய செயல்களிலே முன்மாதிரியான வாழ்வை வெளிக்காட்ட ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியானது இந்த முன்மாதிரியான வாழ்வை வெளிக்காட்டியதற்கு சில சான்றுகளை நமக்கு தருவதாக அமைந்துள்ளது. இந்த முன்மாதிரியான வாழ்வு என்பது திருமறை சார்ந்த சில சிந்தனைகளின் வழியாக நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இன்று நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட தானியேல் 1ஆம் அதிகாரத்தின் வழியாக முன்மாதிரியான வாழ்வை எவைகளிலே வெளிக்காட்ட வேண்டும் என்பதனை நாம் மிக சுருக்கமாக கற்றுக்கொள்ள முயலுவோம். முதலாவதாக தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தன் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டான். முதலாவதாக நாம் எவற்றில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டுமென்றால் மாசற்ற வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும். மாசற்ற வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும்.
தானியேல் என்கின்ற சொல்லுக்கு கர்த்தர் என் நியாயாதிபதி என்பது பொருள். யோயாக்கீம் என்கின்ற அரசர் யூதா நாட்டினுடைய அரசராக இருந்த பொழுது நேபுகாத்நேச்சார் பாபிலோனை ஆண்டு வந்தார். அவர் எருசலேம் நகரை நோக்கி போர் தொடுத்தார். அப்படி போர் தொடுத்த பொழுது அரச குலத்தை சார்ந்த பலரை அடிமையாக பிடித்து கொண்டு வந்தார். அவர்களிலே ஒருவர்தான் இந்த தானியேல். இந்த தானியேல் பாபிலோன் நாட்டிற்கு கைது செய்யப்பட்டு கொண்டு வந்த பொழுது அவனுடைய வயது 18 மட்டும். இந்த தானியேலோடு அவருடைய நண்பர்களையும் கைது செய்து வந்ததாக நம்முடைய திருமறை சொல்லுகிறது. இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் மிகவும் ஞானத்திலே உயர்ந்தவர்களாக விளங்கினார்கள். எனவே இந்த ஞானவான்களாகிய தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் நேபுகாத்நேச்சார் தன்னுடைய அரச பணியிலே அவர்களை ஈடுபடுத்துவதற்காக எண்ணினான். எண்ணிய இந்த நேபுகாத்நேச்சார் அவர்களுக்கு அரச உணவு கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே இந்த தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அரச உணவு கொடுப்பதற்கான ஆயத்தங்களிலே பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த தானியேல் எண்ணுகிறார், இந்த அரச உணவு ஒருவேளை என்னை தீட்டுப்படுத்திவிடும். எனவே இந்த அரச உணவு எங்களுக்கு வேண்டாம், சாதாரண உணவுகளே எங்களுக்கு போதும் என்று தானியேல் நேபுகாத்நேச்சாரிடத்திலே சொன்னதாக நம்முடைய திருமறை நமக்கு சொல்லுகிறது. இந்த அரச உணவு எதற்கு இணையானது என்றால் விக்கிரக ஆராதனைக்கு இணையானது என்று திருமறையானது நமக்கு சான்று சொல்லுகிறது. மாசற்ற வாழ்வில் முன்மாதிரியை தானியேல் காத்து கொண்டார். அதுபோல இறை மக்களாகிய நாமும் மாசற்ற வாழ்வில் முன்மாதிரியை காத்து கொள்ள ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். 119வது திருப்பாடலினுடைய 9வது வசனத்திலே அதனுடைய ஆசிரியர் சொல்லுகிறார், இளையோர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதினால் அன்றோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இணைந்து படித்த 1வது திருப்பாடலிலே அதனுடைய ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார், பொல்லாதவர்களின் சொற்படி நடவாதே, பாவிகளினுடைய தீய வழியிலே நில்லாதே, இகழ்வாரின் கூட்டத்தில் அமராதே என்று எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலகமானது மாசு நிறைந்த உலகம். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே எங்கும் அரசானது மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறது. இதன் மூலமாக எத்தனையோ மக்கள் தங்களுடைய மாசற்ற வாழ்வை மாசு நிறைந்ததாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நீதிமொழிகள் ஆசிரியர் இதை குறித்து சொல்லுகின்ற பொழுது 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே எழுதுகிறார், துன்பக் கதறல், துயர கண்ணீர், ஓயாத சண்டை, ஒளியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவைகளெல்லாம் யாருக்கு சொந்தமானது என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு அதற்கு பதில் சொல்லுகிறார், மதுவை சுவைப்பவர்களுக்கே என்று. மாவீரன் அலெக்சாண்டரை குறித்து நாம் அதிகமாக படித்திருப்போம். 33வது வயதிலே அவர் மரித்து போனார். ஆனால் அவருடைய ஆசை என்ன? இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஆனால்
33வது வயதிலே அவர் மரித்து போவதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அது அவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் மட்டும்தான். உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்ற கப்பல் தான் டைட்டானிக் என்கின்ற கப்பல். அந்த கப்பலிலே 2228 பேர் பயணம் செய்தார்கள். பயணமானது உல்லாசமாக தொடங்கியது. அப்பொழுது அவர்கள் நினைத்தார்கள், இந்த கப்பலை யாரும் அசைக்க முடியாது, இந்த கப்பலை யாரும் கவிழ்க்க முடியாது, ஏன் கடவுளால் கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது என்று. ஆனால் அந்த கப்பலானது பனிப்பாறையிலே சிக்கி சுக்கு நூறாய் உடைந்தது. பயணம் செய்தவர்கள் மாண்டு போனார்கள். அதற்கு காரணம் அந்த கப்பலினுடைய கேப்டன் ஸ்மித் என்பவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்திக் கொண்டே இருந்ததினால் மட்டுமே என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து திருமறையிலே அதிகமாக நாம் அறிவோம். இந்த யோசேப்பு என்கின்ற மனிதர் தன்னுடைய வாழ்விலே மாசற்ற வாழ்வின் முன்மாதிரியை வெளிக்காட்டியதாக நம்முடைய திருமறை நமக்கு சான்று சொல்லுகிறது. இந்த யோசேப்பை போல, தானியேலை போல நாம் அனைவரும் மாசற்ற வாழ்வினுடைய முன்மாதிரியை வெளிக்காட்ட ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இது முதல் உண்மை. இரண்டாவதாக, எவைகளிலே நாம் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும் என்கின்ற கேள்விக்கு தானியேல் சொல்லுகின்ற இரண்டாவது பதில் என்னவென்றால், மன்றாட்டு வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும். மன்றாட்டு வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கின்றேன். அவர் வீட்டு மேலறையில் பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி தனது வழக்கத்தின்படி நாள்தோறும் 3 வேளை கடவுளுக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு மன்றாடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தானியேல் என்கின்ற நபர் மாசற்ற வாழ்வுக்கு மட்டுமல்ல, மன்றாட்டு வாழ்வுக்கும் முன்மாதிரியாய் விளங்கியதாக திருமறை சொல்லுகிறது. மன்றாட்டு என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஜெப வாழ்வு என்பது கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்ப்பது ஜெப வாழ்வை மட்டும்தான். இந்த தானியேல் தினமும் 3 வேளை எருசலேமை நோக்கி இறைவேண்டல் செய்ததாக நம்முடைய திருமறை சொல்லுகிறது. இந்த தானியேல் இப்படி ஜெபம் செய்ததினால் அவனோடு பணி செய்த பாபிலோன் நாட்டை சார்ந்தவர்கள் அவன் மீது பழி சுமத்தி அரசனிடத்திலே புகார் கொடுத்தார்கள். அரசர் அவரை சிங்கக்கபியிலே போட வேண்டும் என்கின்ற சட்டத்தை ஏற்றுகின்றார். எனினும் தானியேல் அதற்கெல்லாம் அஞ்சவே இல்லை. அவர் வழக்கத்தின்படி தினம் தினம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தார் என்றுதான் திருமறை நமக்கு சான்று சொல்லுகிறது. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத் என்கின்ற அரசரை எதிர்த்து திடீரென 3 நாட்டு படையினர் ஒன்றாக வந்து நிற்கின்றார்கள். இந்த யோசபாத்தால் வெற்றி கொள்ள முடியாது என்கின்ற நிலை வந்தது. அவர் என்ன செய்தார்? ஆலயத்தை திறந்தார். ஆலயத்திற்கு நாட்டு மக்களை எல்லாம் வரவழைத்தார். ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவர் அவருக்காக யுத்தம் செய்தார். விடுதலையை, வெற்றியை வாங்கி கொடுத்ததாக நம்முடைய திருமறை சொல்லுகிறது.
எவரெஸ்ட் என்கின்ற சிகரத்தை அடைந்த ஜான் ஹண்ட் என்கின்ற ஒரு மனிதர். அவர் ஒரு புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். அவருடைய பயணத்தை குறித்த அத்துணை வரலாற்று பதிவுகளையும் அந்த புத்தகத்திலே பதித்திருந்தார். த கான்கொஸ்ட் ஆஃப் எவரெஸ்ட் என்பதுதான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதிய இந்த ஜான் ஹண்ட் என்பவர் அந்த புத்தகத்தை நிறைவு செய்கின்ற போது கடைசி பக்கத்திலே எழுதுகிறார், என்னுடைய வெற்றிக்கு காரணம் பலரினுடைய மன்றாட்டினால் கிடைத்த மறைமுக ஆற்றலே என்று அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கின்றார். மார்க்கோனி என்பவரை அதிகமாக நாம் அறிந்திருக்க வாய்ப்புண்டு. வானொலி பெட்டியை கண்டுபிடித்தவர் தான் இந்த மார்க்கோனி. அவர் இளைஞராக இருக்கின்ற பொழுது இறைவேண்டல் செய்கின்றவர்களை, ஜெபம் செய்கின்றவர்களை கேலி செய்வாராம். இப்பொழுது அவர் பெரியவராக மாறுகிறார், வானொலி பெட்டியை கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய ஆய்வு கூடத்தில் இருந்து அவர் பேசுகின்றார். அவர் பேசுவதை வானொலியின் மூலமாக உலகத்தினுடைய பல இடங்களிலும் இருந்து மக்கள் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு உணர்வு வந்தது, ஒரு சாதாரண மனிதனாகிய நான் என்னுடைய ஆய்வு கூடத்தில் இருந்து பேசுவதை வானொலி பெட்டியின் மூலமாக உலகத்தின் பல இடங்களிலும் இருக்கிற மக்கள் கேட்க முடிகிறது என்றால், நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்கிறவர்களினுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார் என்று அன்று முதல் அவர் இறைவேண்டல் வாழ்வுக்கு, ஜெப வாழ்வுக்கு முதலிடம் கொடுக்க தொடங்கினாராம். தொய்ந்து போகாமல் ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், தாழ்மையோடு ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், பகைவரை மன்னித்து ஜெபியுங்கள், அறை வீட்டிற்குள்ளே சென்று ஜெபியுங்கள், வீண் வார்த்தைகளை அலப்பாமல் ஜெபியுங்கள் என்றெல்லாம் இறைவேண்டலை குறித்து, ஜெபத்தை குறித்து இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வின் தொடக்க முதல் சிலுவை சாவை ஏற்பது வரையிலும் தன்னுடைய தந்தையாம் கடவுளோடு இறைவேண்டல் செய்ய தவறவே இல்லை என்பதனை நாம் திருமறையின் சார்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் மன்றாட்டு வாழ்வில் மாதிரியை வெளிக்காட்ட ஆண்டவர் இன்று இரண்டாவது அழைப்பை நமக்கு விடுக்கின்றார். மூன்றாவதாக, எவற்றில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும் என்கின்ற கேள்விக்கு திருமறை சொல்லுகிற இன்னொரு பதில் என்னவென்றால், யோவான் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். மனத்தாழ்மை வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும். மனத்தாழ்மை வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும். மீகா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார், மனுஷனே, கடவுள் உன்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? எதையுமே எதிர்பார்க்கவில்லை, மாறாக மனத்தாழ்மையாய் நடப்பதை மட்டும்தானே எதிர்பார்க்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியம் நமக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. இயேசு ஆண்டவர் சீடர்களினுடைய கால்களை கழுவிய நிகழ்வு அந்த பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இயேசு ஆண்டவர் என்றைக்கு சீடர்களுடைய கால்களை கழுவினார் என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் நாம் அனைவரும் பஸ்கா திருவிழாவின் பொழுது என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த 13ஆம் அதிகாரம் தொடங்குகின்ற பொழுதே பஸ்கா திருவிழா என்றுதான் தொடங்குகிறது. பொதுவாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் இன்றைக்கும் பாதம் கழுவுகின்ற நிகழ்வு என்கின்ற ஒன்றை புனித வியாழன் என்று அல்லது வியாகுல வியாழன் என்று ஆசரித்துக் கொண்டே வருகிறார்கள். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களினுடைய கால்களை அன்றைக்கு கழுவியதாக திருமறை சொல்லுகிறது. பொதுவாக பஸ்கா திருவிழாவிற்கென்று இஸ்ராயேல் மக்களுக்கென்று ஒரு சட்டமானது கொடுக்கப்பட்டிருந்தது. பஸ்கா திருவிழாவின் பொழுது இஸ்ராயேல் மக்கள்
உலகத்தினுடைய எந்த பகுதியிலே இருந்தாலும் அந்த 7 நாட்களும் எருசலேம் ஆலய வளாகத்திலே அவர்கள் வந்து கூட வேண்டும் என்பதுதான் சட்டம். இன்றைக்கு பயணம் செய்வதற்கு நவீன வாகனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏன், மிக விரைவாக பயணம் செய்வதற்கு ஆகாய விமானம் கூட இருக்கிறது. ஆனால் இயேசு வாழ்ந்த 1வது நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட வாகனங்கள் ஒன்றுமில்லை. குதிரைகளிலும் கழுதைகளிலும் தான் மக்கள் பயணம் செய்து வந்தார்கள். தூரத்திலே வாழ்ந்தவர்கள், வெளி இடங்களிலே வாழ்ந்தவர்கள் இந்த பஸ்கா திருவிழாவிற்காக குதிரைகளிலும் கழுதைகளிலும் பயணம் செய்து எருசலேம் கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் நகர சாலைகள் எல்லாம் குதிரை சாணங்களாலும் கழுதை சாணங்களாலும் நிறைந்து கிடக்கின்றன. அந்த வழியாக இயேசுவின் சீடர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய கால்கள் எல்லாம் மிகவும் அழுக்கு நிறைந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அழுக்கு நிறைந்த சீடர்களினுடைய கால்களை இயேசு தன்னுடைய கரங்களினால் தொட்டு கழுவுகின்றார். கழுவிவிட்டு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டியுள்ளேன், நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மனத்தாழ்மை வாழ்வில் முன்மாதிரியை இயேசு ஆண்டவர் வெளிக்காட்டியதைப் போல நாமும் தாழ்மைக்கு சொந்தக்காரர்களாய், தாழ்மைக்கு முன்மாதிரிகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். தாழ்மை என்கின்ற சொல்லை ஆங்கிலத்திலே ஹியூமிலிட்டி என்று சொல்லுவார்கள். இது லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல். இந்த லத்தீன் வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் கிரவுண்ட் என்பது. கிரவுண்ட் என்றால் மண் என்பதுதான் அதனுடைய பொருள். மண் எல்லோராலும் மிதிபடக்கூடிய ஒன்று. அந்த அளவிற்கு நாம் நம்மை தாழ்த்த ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். தாழ்ச்சி என்பது வீழ்ச்சியின் அடையாளம் அல்ல, மாறாக அது மகிழ்ச்சியின் திறவுகோல் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய் என்பது தமிழ் பழமொழி. அந்த அடிப்படையிலே நாம் தாழ்மையின் முன்மாதிரிகளாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மத்தேயு 25வது அதிகாரத்திலே நியாய தீர்ப்பு தொடர்பான செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியிலே செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என்று 2 பக்கமாக ஆண்டவர் மக்களை பிரிக்கின்றார். வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து செம்மறியாடுகளே என்று சொல்லுகிறார். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வெள்ளாடுகளே என்று சொல்லுகிறார். செம்மறியாடுகளாகிய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து என் தந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். இடது பக்கத்தில் நிறுத்தப்பட்ட வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகிறார். செம்மறியாடுகளையும் நாம் பார்த்திருப்போம், வெள்ளாடுகளையும் நாம் பார்த்திருப்போம். நமக்கு பிடித்த ஆடு எது என்று கேட்டால் எல்லோரும் வெள்ளாட்டை தான் சொல்லுவார்கள், இல்லையா? அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், துருதுரு என்று எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். எனவே வெள்ளாடுதான் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு ஆடு. ஆனால் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், செம்மறி ஆடுகள்தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று. வலது பக்கத்தில் நிறுத்தப்பட்ட செம்மறியாட்டு கூட்டங்கள் தான் என் தந்தையினால் ஆசி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். வெள்ளாடுகளையும் நாம் பார்த்திருப்போம், செம்மறி ஆடுகளையும் நாம் பார்த்திருப்போம். வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் கூட்டமாக நடந்து செல்லுகிறது என்றால் செம்மறி ஆடுகள் குனிந்தவாறு தரையை பார்த்தவாறு தான் நடந்து செல்லும். ஆனால் வெள்ளாடுகள் என்ன செய்யும் தெரியுமா? முன்னே செல்லுகின்ற ஆட்டை முந்தி செல்ல வேண்டும் என்பதற்காக தலையை தூக்கி தூக்கி நடந்து செல்லும். வெள்ளாடுகள் ஆணவத்தினுடைய அடையாளங்கள், செம்மறி ஆடுகள் தாழ்மையினுடைய அடையாளங்கள். எனவேதான் செம்மறியாட்டு கூட்டத்தாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் தந்தையினால் ஆசி பெற்றவர்களே என்று. பொதுவாக ஆணவக்காரர்களை ஈகோ பிடித்தவர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். EGO. இந்த 3 வார்த்தைக்கும் தி ஆர்ட் ஆஃப் டையிங் என்கின்ற புத்தகத்தில் அதனுடைய ஆசிரியர் விளக்கம் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், எட்ஜிங் காட் அவுட் என்பது. ஒருவனுக்குள் ஆணவம் வந்துவிட்டால்
அவனுக்குள் இருக்கிற ஆண்டவர் அவனை விட்டு வெளியேறி விடுகிறார். அதுதான் அதனுடைய பொருள். ஆணவக்காரர்கள் அருகில் ஆண்டவர் வருவதே கிடையாது. ஆணவக்காரர்களின் மன்றாட்டை ஆண்டவர் கேட்பதே கிடையாது. எனவே மனத்தாழ்மைக்கு மாதிரியாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற மூன்றாவது அறைகூவலை ஆண்டவர் இன்று நமக்கு விடுத்திருக்கின்றார். அன்பான ஆண்டவருடைய அடியவர்களே, இன்றைய சிந்தனைக்காக ஆண்டவர் நமக்கு தந்த கருப்பொருள் முன்மாதிரியை வெளிக்காட்டுங்கள் என்பது. எவைகளிலே முன்மாதிரியை நாம் வெளிக்காட்ட வேண்டுமாம்? முதலாவதாக மாசற்ற வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும். இரண்டாவதாக மன்றாட்டு வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும். மூன்றாவதாக மனத்தாழ்மை வாழ்வில் முன்மாதிரியை வெளிக்காட்ட வேண்டும். நமக்கெல்லாம் இயேசு ஆண்டவர் மாதிரியாக இருக்கிறார். அவர் மாசற்றவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எப்போதும் தந்தையாம் கடவுளை நோக்கி மன்றாடுகிறவராய் இந்த உலகத்திலே செயல்பட்டார். எப்போதும் மனத்தாழ்மை உடையவராகவே இருந்தார் என்று திருமறை சொல்லுகிறது. அந்த இயேசு ஆண்டவரை போல மாசற்றவர்களாக வாழ முயலுவோம். தினம் தினம் தவறாமல் மன்றாடி வாழ முயலுவோம். மனத்தாழ்மை என்கின்ற நல்ல பண்பை வாழ்விலே வெளிக்காட்டுவோம். இதன் வழியாக கடவுளின் அருளும் கடவுளின் ஆசியும் நாம் அனைவருக்கும் சொந்தமாக தூய ஆவியானவர் நாம் அனைவருக்கும் துணை நிற்பாராக. ஆமீன். ஆண்டவருடைய அருள் வாக்கை கேட்ட நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வாயிலாக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். இத்தொழுகையினுடைய நிறைவுக்காக அனைவரும் இணைந்து 372வது கீர்த்தனையை பாடுவோம். உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும் என தொடங்கும் 372வது கீர்த்தனை. Then sit down,
ஜெபம் செய்வோம். மன்றாட்டு வாழ்வில் முன்மாதிரியையும் மாசற்ற வாழ்வில் முன்மாதிரியையும் மனத்தாழ்மை வாழ்வில் முன்மாதிரியையும் எப்பொழுதும் எங்களிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உம்முடைய திருமைந்தர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட முன்மாதிரியான பண்புகளை இந்த மண்ணுலகிலே வெளிப்படுத்தி வாழ்ந்ததைப் போல உம்முடைய மக்களாகிய நாங்களும் முன்மாதிரிக்குரிய பண்புகளை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இத்தொழுகையில் இணைந்து உம்மை தொழுது கொண்ட ஒவ்வொரு மக்களும் இன்று முதல் ஆண்டவரினுடைய முன்மாதிரியை வெளிக்காட்ட இறைவன் துணை புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அனைவரோடும் இறை ஆசி இருப்பதாக. அனைவருடைய வாழ்வையும் ஆண்டவர் வளப்படுத்தும். இன்று முதல் நாங்கள் ஒரு புதிய வாரத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கின்றோம். நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய வாரம் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்ததாய் இருக்க ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். மனத்தாழ்மைக்கு முன்மாதிரியை வெளிக்காட்டிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் மாசற்ற வாழ்விற்கு முன்மாதிரியை வெளிக்காட்ட அறைகூவல் விடுத்த தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மன்றாட்டு வாழ்விற்கு முன்மாதிரியை வெளிக்காட்ட உந்துதல் தரும் தூய ஆவியரின் ஆற்றலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் இனிவரும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. முன்மாதிரியை வெளிக்காட்டி வாழுங்கள்.